ஆரம்பத்திலேயே தன்னுடைய அந்த குணத்தை காட்ட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முதலமைச்சரும் நாவடக்கம் இருக்க வேண்டும். அந்த முதலமைச்சருக்கும் நாவடக்கம். இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்கிறார், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே அளவில் இன்றைய முதலமைச்சரும் சினிமாவில் கீழே ரசிகர்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளையே ஒரு முதலமைச்சர் ஆன பின்பும் பயன்படுத்தி விடக்கூடாது. நேற்றைய தேசிய அந்த விஷயம் இன்னைக்கு சர்ச்சையாயிருக்குது. எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அவர் கைது செய்யக்கூடும் என ஒரு கருத்து கூறப்படுது. அவர் வீட்டில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னதுதான். திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். ஏற்கனவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவர் செயல்பட்டிருக்கிறார். பொது மேடையிலே பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். இந்த இரட்டை அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை, அதுவும் இது போன்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பயன்படுத்தவே கூடாது. அந்த பண்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த பண்பு அவர்களுக்கு வந்தால்தான் மக்கள் மத்தியில் மரியாதை கூடும். அந்த பண்பு அவருக்கு வர வேண்டும். அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உடனடியாக எதிர்க்கட்சிகளை எந்த விதமுமே செயல்படக்கூடாத நிலையிலே பயமுறுத்துகின்ற வகையிலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை அவர் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இப்பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குளியலறையிலே சென்று காவல்துறையை சேர்ந்தவர்கள் போய் வாருங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த அதிகாரத்தை தவறாக இந்த முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.